ஸ்கூல் குழந்தைகள் டீச்சர்ஸ், இந்த டெம்பரவரி டீச்சர்ஸ் வராங்க இல்லையா, அவங்கள பலரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. 0% கல்டிவேஷன் சொல்கிறாரு. அதாவது இங்கே உற்பத்தி சாகுபடி அப்படிங்கிறது இங்கே கஞ்சாவில் முற்றிலுமாக கிடையாது. தமிழ்நாட்டில் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறதே கிடையாது, விளைச்சல் செய்கிறதே கிடையாது. 0 கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரோட துறையின் கீழ் வருகின்ற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையே கஞ்சா செடி வளர்ந்துருந்துச்சுன்னு போன வாரம். இப்படி இவர் ரகசியம் காக்கா போடும்னு சொல்கிறதே எப்படின்னா, யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்த அதிமுகவை சார்ந்த இளைஞர்களே கிட்டத்தட்ட 7-8 பேரை என்னமோ கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க கையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறாங்க சார். ஏன்னா பெண்கள்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே நுழையிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை சேர்ந்தவங்க காரணமாக இருக்கிறாங்க அப்படின்ற புள்ளியில் தானே இதை பார்க்க முடியும். காவல்துறையோட நாலேஜ் இல்லாமல் இங்கே எந்த விஷயமே நடக்காது சார். அவங்களோட இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தில் ஒருத்தங்க பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா அவருக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எதிர்க்கணுங்கிறது. அப்போ இந்த நெட்வொர்க் வந்து அதிகாரிங்கிறத தாண்டி அரசியல் பின்புலங்கள் இருக்கிறதுனால தான் பெருசாக டச் பண்ணுறது இல்லைன்றீங்களா? ஸ்டாலின் ஆட்சியில் அன்பில் மகேஷ் வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து இந்த 35 டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப வர்ஸ்டாக பாதிக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பட் இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது திமுக ஆட்சி வந்த பிறகு அது ரொம்ப அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இல்லையா? ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து அரசியலாக்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா மட்டத்திலும் இருக்குது. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ. வடமாநிலத்துக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு நரேஷன் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருதுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் 17 வயசு பையன் 18 வயசு பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருக்கான் அப்படின்னா, இன்றைக்கி அந்த தண்ணி அடிக்கிற ஏஜ் வந்து இந்த 5 ஆண்டுகளில் அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 வயசு குழந்தை. அந்த பையனுக்கு உனக்கு வந்து பாட புத்தகம் வந்து அரசாங்கம் கொடுக்குதோ இல்லையோ, அவன் கையில் ஃபஸ்ட்டு போய் போதை சேர்ந்துருச்சு சார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சால் சுந்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிச்சிருக்கு. தமிழ்நாட்டே இது மிகப்பெரிய அளவில் முழுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 17 வயதுக்கு உட்பட்ட 4 சிறுவர்கள் ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபரை வந்து கடுமையாக வச்சிருந்த கத்தி மூலம் தாக்குற சம்பவம் இது திருத்தணியில் நடந்திருக்கு. இந்த சம்பவத்திற்கு பின்னாடி கடுமையான கண்டனங்கள், அரசை நோக்கிய கேள்விகள் எல்லாம் கடுமையாக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு முதல் காரணம் போதை அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் சொல்லப்பட்டு இதெல்லாம் பின்னாடி நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தினுடைய நீட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வெறும் சம்பவம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மனுஷங்க மேலே ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் வந்து வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கும். வட இந்தியர்கள் அங்கேருந்து இங்கே வேலைக்காக வர்றவங்க எல்லாத்து மேலேயும் அவங்க வந்து என்ன பான்பராக் போட்டு துப்புறவங்க, அப்புறம் வடக்கத்தான், அவனுக்கு இது தெரியாது, அரசியல் தெரியாது, என்னென்னமோ அவங்கள சொல்லி வந்து ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்க தான் வளர்க்குறாங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே டார்கெட் பண்ண முடியல. ஆனால் இந்த திமுக ஐடி விங் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவர்களை வந்து ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்போ இந்த ஒரு பீகார் எலெக்ஷன் நடக்குதோ, வேறு எந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்தோன்னா அது பாஜகவுக்கு சாதகமாக அந்த ரிசல்ட் வரும். வந்தோன்னே பார்த்தீங்களா அந்த பான்பராக்காரனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க அப்படி இப்படின்னு.
அப்போது நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்ப்பு மனநிலைமையை எல்லாத்துக்கிட்டையும் வளர்த்து விடும். அடிப்படையில் ரொம்ப தவறானது. இன்றைக்கி இந்த பசங்க வந்து ஒரு 17 வயசு பையன் வந்து அவன் வெறும் போதை அப்படிங்கிறத மாதிரி மட்டும் அந்த விஷயத்தை குறுக்கி பார்க்கக்கூடாது. இந்த பசங்க அந்த 17 வயசுல இன்றைக்கி இருக்கான்னா இவன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அவன் அந்த 17 வயசுனா இப்போ +2 படிக்கணும் இல்லையா? இல்லை, இந்த பசங்க வந்து ஏற்கனவே முன்னாடி பல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது பல இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களை வந்து இடையூறு பண்ணுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது, அவங்களை வம்புழுக்கிற மாதிரியான ரீல்ஸ் எடுக்கிறது அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த பையனையும், இந்த வடமாநிலத்தை ஒடிசாவை சேர்ந்த பையனையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அதனுடைய நீச் தான் அதை எதிர்த்து கத்தியை எடுத்து உள்ள வையின்னு சொன்னதுக்கு தான் அவன் இறக்கி கூட்டிகிட்டு போய் அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சு வெட்டியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து போதையினுடைய பிரதானமாக தான் இதை பார்க்கப்படுது அப்படின்றது தானே. அந்த போதையோட எங்கே வந்து வடமாநிலத்தவர்கள் வெர்சஸ் அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கா என்னன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் வந்து என்னன்னா சார், நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து அரசியலாக்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மட்டத்திலும் இருக்குது. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கின்ற ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ. அதை வந்து நம்ம பேசுறதே கிடையாது. அது வடமாநிலத்துக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு நரேஷன் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. இல்லை, அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அது மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. பட் அதை வந்து ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இந்த இஷ்யூவில். ரெண்டாவது, இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்களே, அது வந்து இந்த அன்பில் மகேஷ் வந்து இந்த துறைக்கு அமைச்சரான பிறகு பல இடங்களில் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது பர்சன்டேஜே அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த ட்ராப் அவுட் ஆகின்ற ஆண் குழந்தைகள் இந்த மாதிரி குற்றவாளிகளாக மாறுறாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே 15 வயசுலேயே 13 வயசு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குற விஷயம் இந்த கொரோனாவுக்கு பிறகான தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்குன்னு டேட்டா சொல்லுது. வந்து உங்களுக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுற NGOs கொடுக்குற டேட்டா படி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40% இந்த ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்க மாவட்டங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய அக்யூசேஷன். பெரிய அக்யூசேஷன். தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங். இது அக்யூசேஷன் கிடையாது சார், இது ரியாலிட்டி. இல்லை, இந்த ரியாலிட்டியை தான் நான் சொல்கிறேன். இது வந்து வித் டேட்டாவோட இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறாக இருக்கும் பட்சத்தில் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். பட் ஸ்டாலின் ஆட்சியில் அன்பில் மகேஷ் வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து இந்த 35 டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப வர்ஸ்டாக பாதிக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சீரழிந்திருக்கிறது, ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்த துறைகள்னு நீங்கள் வந்து 1, 2, 3ன்னு போட்டு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு அன்பில் மகேஷோட அந்த பள்ளிக்கல்வித்துறை. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து வர்ஸ்ட் டு த கோர். அதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு ட்ராப் அவுட்டான 4 பசங்க ரெகுலராக நீங்கள் வந்து அந்த திருத்தணி ட்ரெயினில் வந்து சென்னை டு திருத்தணி டு சென்னை வர அந்த சபர்பன் ட்ரெயினில் தான் அந்த பசங்க இந்த மாதிரி ரெகுலராக அதை பண்ணுற ஒரு இது தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே இருக்கான்ல குழந்தை, ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஒரு பேப்பரை தட்டி பாருங்கள், ஒரு கூகுளையும் நீங்கள் தட்டி பாருங்கள். ஸ்கூல் குழந்தைகள் டீச்சர்ஸ், இந்த டெம்பரவரி டீச்சர்ஸ் வராங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் அவங்கள பலரை வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பசங்க, ஏன்னா அவன் ஏதோ ஒரு போதை பொருளை போட்டுட்டு கிளாஸில் வந்து இருக்கிறான். அது தெரியாமல் இப்போ டீச்சர் வந்து ஏன்டா ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, ஏன் நீ முடிய வெட்ட மாட்டே அப்படி இப்படின்னா அங்கேயே வச்சு அடிச்சிருக்கான். இப்போ நார்கோயிலில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது இப்போ என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப மலினமாக கிடைக்க ஆரம்பிச்சு. ஆமாம், அதுதான் இன்னைக்கு என்னன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் 17 வயசு பையன் 18 வயசு பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா, இன்றைக்கி அந்த தண்ணி அடிக்கிற ஏஜ் வந்து இந்த 5 ஆண்டுகளில் அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வயசு குழந்தை. அது குழந்தை தான், WHO சொல்கிற இதுபடி 13 வயசு அது குழந்தை. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டீன் ஏஜுக்குள்ளே அப்போ தான் நுழையுது அந்த பையன். அந்த பையனுக்கு உனக்கு வந்து பாடப்புத்தகம் வந்து அரசாங்கம் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் அரசாங்கத்தோட தவறுதலான நிர்வாகத்தினால் அவன் கையில் ஃபஸ்ட்டு போய் போதை சேர்ந்துருது சார். இன்றைக்கி ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன எங்கேயோ ஒரு அதுக்கு பஸ்ஸு வசதி இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே முன்னாடியெல்லாம் வந்து ஷாம்பு பாக்கெட் ஃபஸ்ட்டு ஷாம்புன்னா குழந்தைங்க நம்மளே தெரிஞ்சுக்கல, அது என்னோட தலைமுறையே ஷாம்புங்கிற ஒரு பொருளை தெரிஞ்சுக்காத போது இந்த ஷேஷா பாக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு இது வருது. அது எங்கே வந்ததுன்னா அதோட எஃபெக்ட் எங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் எஃபெக்ட். மார்க்கெட்டிங் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, எங்கேயோ ஒரு மலை கிராமத்தில் அந்த ஷாம்பு வந்து ரீச் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த போதை வஸ்துக்கள்
என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்னமோ ஃபார்மேட்டில் கிடைக்குது. அபியனு கொக்கேனு அந்த அபின் கொக்கைன்ல சார், அது வந்து உங்கள் ஜென்ரேஷன். அபின் கொக்கைன்லாம் உங்கள் ஜென்ரேஷன். பழைய காலத்துல 90 கிட்ஸுக்கு அப்புறம் வந்து வேற என்னென்னமோ சொல்கிறான் செஞ்சு. அது எங்கெங்கேயோ போய் சேர்ந்துருக்குது. உங்களுக்கு வந்து இன்டர்நெட் போகாத ஒரு ஊரில், இது இல்லாமல் ஏர்டெல் ஏதோ ஒரு அந்த சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எப்படி போய் சேருது? அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை. எப்படி கள்ளச்சார சாவுகள் நடந்தபோது அந்த கள்ளச்சாரம் எங்கே வந்து வச்சுட்டு இருந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான், ஆப்போசிட்டில் நீதிமன்றம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு தெரியாமையோ இல்லை உங்களுக்கு காவல்துறைக்கு தெரியாமையோ எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்து தான் நடக்குது. சரிங்களா? அப்போ இதை ஏன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ வந்து அதை தான் சொல்கிறேன். இப்போ அமைச்சர் மாசு அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து 0% கல்டிவேஷன் சொல்கிறாரு. அதாவது இங்கே உற்பத்தி சாகுபடி அப்படிங்கிறது இங்கே கஞ்சாவில் முற்றிலுமாக கிடையாது. தமிழ்நாட்டில் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறதே கிடையாது, விளைச்சல் செய்கிறதே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நேரத்தில் யாராவது விற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி குற்றம் சாட்டக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுடைய ரகசியம் நாங்கள் பாதுகாக்கிறோம், அவங்களுடைய வந்து தனி உரிமையை நாங்கள் வந்து பாதுகாத்து நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த புள்ளி? ஜீரோ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரோட துறையின் கீழ் வருகின்ற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையே கஞ்சா செடி வளர்ந்துருந்துச்சுன்னு போன வாரம் எல்லா இதுலேயும் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாலேயும் வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? அது ஒரு செடி, அது எப்படியோ ஒரு வந்துருச்சுன்னு கூட நீங்கள் விட்டுக்கோங்க. ஆனால் ஜீரோ கல்டிவேஷன்றதை என்ன அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? ஏன்னா இந்த திமுகவில் அது மாசு அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய படுபாதக செயல்களையும் செஞ்சுட்டு அதில் மூடி மறைப்பதில் அவர் மிகப்பெரிய பெரிய ஒரு வல்லுனர் அப்படிங்கிறது தான் அந்த உங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஏன்னா அவர் கூடயே சுத்தின ஒருத்தன் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட போதும் கூட அவர் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் இன்ன வரைக்கும் அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது இப்போ அவர் வந்து ஜீரோ கல்டிவேஷன் சொன்னார். எந்த இடத்துலையாவது ஜீரோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எங்கேயா சொல்ல முடியுது அவரால்? அதான் அடுத்த லைனே அவரே தானே சொல்கிறாரு, ஏதாவது நீங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது இந்த ஆஸ்பெக்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கஞ்சா ஒரு இடத்துல விற்பனை நடக்குது, ஒரு சில இடங்களில் வந்து சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை நடக்குது அப்படின்னா அதை சொல்லி, அதாவது காவல்துறையிட்டையோ அல்லது வந்து அரசு தரப்புகிட்டையோ வந்து அது சம்பந்தமாக ஒரு புகாராக போகும்பொழுது புகார் கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து அங்கே அச்சுறுத்தல் ஏற்படுது, அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து மாசு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அது தப்பிக்கிற மாதிரியான ஒரு இதாக எடுத்துக்க முடியாதா? அதாவது மாசு அவர்களுக்கு தயவுசெய்து அவருக்கு கிட்ட இந்த வீடியோ யாராவது கொண்டு போய் சேருங்கள். அவர் சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய ரகசியம் காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வைக்கிற புள்ளி. இல்லை, அங்கே இப்படி இவர் ரகசியம் காக்கப்படும் சொல்கிறதே எப்படின்னா, இதுவரைக்கும் கஞ்சா இந்த பக்கம் விற்கிறாங்க சார், அங்கே விற்கிறாங்க சார், இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த அதிமுகவை சார்ந்த இளைஞர்களே கிட்டத்தட்ட 7-8 பேரை என்னமோ கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2021 இது வரைக்கும் ஒரு 8 பேருக்கு கிட்ட அது கொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதிமுக டேட்டாவோட இருக்கு. நீங்கள் டேட்டா என்ன சார், வந்த நியூஸை மட்டும் கலெக்ட் பண்ணி பாருங்க. நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் 8 பேர் கணக்கில் வரும். தேடி ஓவர அது அதிகமாக கூட இருக்கலாம். சரிங்களா? எந்த கட்சியும் சாராத ஒருத்தர் இங்கே வடசென்னை பக்கத்தில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு ஒரு சின்ன பையன் அவனை போதையை போட்டு இதே கஞ்சா போட்டு போய் இதே இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க அவங்க வீட்டுக்கிட்ட அந்த அவங்கள பெத்த தாய் கண் முன்னாடியே வெட்டி போட்டு வந்தாங்க சார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாரு மாசு, என்ன சொல்கிறாரு பாரு, நீ ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இப்படி எப்படி எல்லாரும் வெட்டி போட்டாங்க, அதுதான்டா உனக்கு கதின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப எப்படி நின்று சப்போர்ட் பண்ணின ஒரு ஆள் தான். அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சவன் தான் அவனோட பேர் என்ன, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் போனானே ஞானசேகரனா, அந்த ஞானசேகரன்லாம் அந்த டைப் ஆஃப் ஆட்கள் தான். ஸோ அந்த மாதிரி ரவுடி குரூப் எல்லாம் தான் கையில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறவர் தான் இன்றைக்கி மாசு. இன்றைக்கி மட்டும் அந்த மாதிரி ரவுடிஸ் யாரும் இல்லாமையா இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த தம்பி உனக்கு இதுதான் கதி அப்படின்னு அது இன்டெரக்டாக எச்சரிக்கிறது. அது எந்த முக பாவனைகளும் அப்படியே இறுக்கமாக வச்சுக்கிட்டு சொன்னால் மாசு ஒன்று சொல்கிறது உண்மைன்னு அர்த்தமா? அது அவர் வந்து எச்சரிக்கிறார். 0% கல்டிவேஷன் அப்படிங்கிறத அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கு எதாவது சொல்லணும்ல அவர் 0% கல்டிவேஷன்னு. இப்போ 0% கல்டிவேஷன் இவர் சொல்கிறாரு. திமுகவை ஆதரிக்கிற ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு இந்த அரசாங்கத்தால் அது அடிக்கடி கைது செய்யப்படும் ஒரு ஊடகவியலாளரை வந்து அவர் தான் வந்து ஒரு இடத்துல கஞ்சாவை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பார்டரில் பயிர் பண்ணிகிட்ருக்காரு, அதுலேருந்து கூட அவருக்கு இன்கம் வருதுன்னு இன்னொரு மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இவங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற இவங்களோட ஊடகவியலாளரே
தமிழ்நாட்டில் கஞ்சா கல்டிவேஷன் நடக்குதுன்னு பேசுகிறாங்க. அப்போ இந்த பக்கம் ஜீரோ கல்டிவேஷன்ன்றாங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மை? அது ஒரு ப்ராப்பரான டேட்டா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது இந்த ஜீரோ கல்டிவேஷன் அப்படிங்கிறது பொய் சொல்லுவதில், அந்த தில்லாலங்கடித்தனங்கள் பண்ணுவதில், பொறுக்கித்தனங்களை ஆதரிப்பதில் வள்ளுவரான பெரிய வல்லுனரான நம்மளுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து பொய் சொல்கிறார். அவர் வந்து பொய் சொல்கிறதுக்கெலாம் அவர் பயப்படுற ஆளா என்ன? இல்லைன்னா யார் அந்த சார் கேஸில் இன்ன வரைக்கும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால் அவர் பொய் சொல்கிறதுல திறமை வாய்ந்த ஒரு மனிதர். அதனால தான் எவ்வளோ பெரிய நெஞ்சு அழுத்தம் இருந்ததுன்னா ஜீரோ கல்டிவேஷன்னு சொல்ல முடியுது பாருங்கள், எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல். இப்போ அரசு தரப்புலேருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இப்போ அதில் வந்து நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கஞ்சா வந்து விற்றவங்களை இத்தனை பேரை கைது செஞ்சுருக்கிறோங்கிற ஒரு டேட்டாவிலெல்லாம் ஐஜி அஸ்ரா வந்து அதில் வெளியிட்டிருந்தார். நேற்று வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார். அந்த தரப்பில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா? அரசு தரப்பில் இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் துரிதமாக எடுக்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு வெளியான ஒரு ஆங்கில பத்திரிகையோட செய்தி கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க, இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்லாம் வந்து ஒரு பல 100 கோடி மதிப்புள்ள கஞ்சாவை சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கஞ்சா வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம்னு இவங்க கொடுக்குற இந்த டேட்டா இருக்குல்ல, 100 கோடிக்கு மதிப்புக்கு நாங்கள் சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது, இங்கே கல்டிவேஷனே இல்லாமல் அது வந்து வெறும் வேற எங்கோ ஒரு மாநிலத்திலேருந்து வர டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக மட்டுமே இங்கே நடக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? இவங்க கொடுக்குற டேட்டாவை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நாலேஜ் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா வெளியிலிருந்தே இவ்வளோ கஞ்சா வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே வந்தாலும் கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சோர்சஸ் தெரியாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆந்திரா பார்டர் அண்மையில் ஒரு செய்தி கூட வெளியில் வந்துச்சு. ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் வந்து இது மாதிரி கஞ்சா கடத்தி வரப்பட்டவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றது. அப்போ அந்த மாதிரியான செய்திகள் கண்டிப்பாக அரசு தரப்புக்கு பெரிய அளவு ஒரு சோர்ஸ் இருக்கிறது பட்சத்தில் அது நிச்சயமாக தெரிய போகிறது கிடையாது. அது மாதிரியான ஒரு சோர்ஸ் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே தகவல் வருதுங்கிறதுனால தானே அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே நுழையிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை சேர்ந்தவங்க காரணமாக இருக்கிறாங்க அப்படின்ற புள்ளியில் தானே இதை பார்க்க முடியும். இல்லை, நம்ம இப்போ சின்ன குழந்தைங்கள்ட்ட கேட்டால் கூட தெரியும், காவல்துறையோட நாலேஜ் இல்லாமல் இங்கே எந்த விஷயமே நடக்காது சார். அவங்களோட இந்த கஞ்சா புழக்கம் இன்றைக்கி இவ்வளோ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா, கஞ்சா வந்து எப்படின்னா நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், இந்த வயசு பையனா கஞ்சா சாப்பிடுவோம் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது. அது எங்கேருந்து வருது? ஏன்னா போலீஸ் வந்து தே ஆர் இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங். அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ கஞ்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, யார் போகுது, எந்த இடத்துல யார் கஞ்சா விற்பாங்க, இது எல்லாமே போலீஸுக்கு தெரியும். போலீஸோட ஆதரவு இல்லாமல் இதை நடத்தவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து டிஜிபின்னு ஒருத்தர் கிடையாது, ஒரு பொறுப்பு டிஜிபி. அந்த பொறுப்பு டிஜிபி வராரு, அவர் வந்தோன்னே இங்கே நேரு மேலே வந்து 1000 கோடிக்கு ஊழல், நீங்கள் அவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா அவருக்கு சட்டுன்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னே உடனே பண்ணுறாங்க, பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போடுறோம். இப்போ நாளைக்கு இடி வந்து கேஸ் போகணும், வந்து நேரு மேலே நீங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. அப்போ என்ன பண்ணுவார், இந்த பொறுப்பு டிஜிபிக்கு நெஞ்சு வலி வந்துடும், அவர் போய் ஹாஸ்பிட்டல் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பொறுப்பு டிஜிபி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பொறுப்பு டிஜிபி ஸ்கொயர் கியூப் அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். அப்போ இந்த நிர்வாக திறமையின்மைன்னு சொல்ல முடியாது, அரசோட பொறுப்பற்றத்தனம். காவல்துறைக்குன்னு ப்ராப்பராக ஒரு டிஜிபி கூட போட மறுக்கின்ற இந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய அலட்சியம், அவர்களுடைய சுயநல கணக்கு வழக்குகள் இருக்குல்ல, அதுவும் இந்த நாட் ஓன்லி கஞ்சா என்டையர் இந்த ட்ரக் மாஃபியா வந்து ரொம்ப ஈஸியாக நடமாடுறதுக்கு மிகப்பெரிய காரணம். பட் இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது திமுக ஆட்சி வந்த பிறகு அது ரொம்ப அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லையா சார், நீங்கள் அதிமுக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யார் ஆட்சி செய்தாலும் உலகம் முழுக்க ட்ரக் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் போலீஸோட வில்லிங்னஸ் இருக்குல்ல, இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு போலீஸ் இந்த செகண்ட் முடிவெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they can control. ஏன்னா அவங்களுக்கு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட். லாஸ்ட் பீரியட் ஏபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியில் அந்த கண்ட்ரோல் இருந்துச்சா? டெஃபினட்டாக. ஏன்னா லாஸ்ட் பீரியடுங்கிறது 2011 அம்மா ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துறதுல இதாக இருப்பாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்குக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் அம்மா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நபர் அப்படின்றதுனால அது வந்து தலைமை எப்படி இருக்கோ அப்படி தான் சார் கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ காவல்துறையோட மந்திரியாக அம்மா இருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் டு பி சின்சியர் அப்படிங்கிற ஒரு சின்சியர் ஃபீலிங் ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கும் வந்துடும், ஒரு கடைமட்ட கான்ஸ்டபிளுக்கும் அது வந்துடும், டிபார்ட்மெண்ட்டுக்கே. அம்மா இல்லைன்னா நம்ம தொலைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எடப்பாடியார் ஆட்சியிலையும் வந்து என்னென்னா இவர் நம்ம வந்து அம்மா ஆட்சிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் போலீஸ் அன்றைக்கி இருந்தது. அதனால் உங்களுக்கு ட்ரக் மாஃபியா வந்து இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான பெரிய அளவுக்கு வளர முடியல.
அது ஒரு அண்டர் பிளேயில தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிப்பவர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களா, இந்த பக்கம் நிழல் முதல்வராக இருக்கின்ற சபரீசனா. அதுதான் இங்கே பிரச்சனையே. இன்றைக்கி ட்ரக் மாஃபியா ஏன் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா, இந்த போலீஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தெரியாமலேயே இவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா, இவர்கிட்ட பண்ணணுமா, இதுவா அதுவா, இப்படியே இந்த கன்ஃபியூஷன்லேயே 5 வருஷம் ஓடிடுச்சு. ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் போலீஸ் துறையோட அமைச்சர். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிழல் முதல்வர் சபரீசன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ இந்த வேறுபாட்டு இருக்குல்ல, யாருக்கு நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு இதுலேயே தான் போலீஸ் வந்து அந்த என்டையர் சிஸ்டமே வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்டமே வீணாக போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது. இந்த முதல் காரணம். ரெண்டாவது, இந்த ட்ரக் மாஃபியாங்கிறது பெரிய அளவுக்கு நம்மெல்லாம் நினைக்கிறதுக்கு விட பெரிய அளவுக்கு அது வளர்ந்து நிற்குது. ட்ரக் மாஃபியாங்கிற ஒரு டாபிக் உள்ள வரும்பொழுது தான் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க, ஸ்கூல்ஸில் வந்து இன்றைக்கி அதிகமாக போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது வந்து முக்கியமாக ஒரு பெரிய முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இது சம்மந்தமாக அரசு வந்து துறை ரீதியான நடவடிக்கையும் இதில் முறையாக எடுக்கணுங்கிறது தான். அது வந்து ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ண அரசு தவறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இடையில இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரப்போ ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு நம்ம வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வந்து நம்ம விழிப்புணர்வை உருவாக்கணும், இதை பற்றின ஒரு பெரிய விஷயங்களை நம்ம செய்யணும்லாம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போதெல்லாம் மீட்டிங் போடுறாங்க. பட் அது அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. அதுதான் அங்கே பிரச்சனை. இன்றைக்கி வந்து ஸ்கூல் குழந்தைங்க உண்மைக்குமே இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசு பள்ளினாலும் சரி, இந்த 3rd கிரேடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு டீச்சராக வேலை பார்க்குறதுங்கிறது உயிருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குற சூழ்நிலை தான். அதே மாதிரி தான் காலேஜஸ்லையும், அது ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டீச்சராகவோ ஒரு ப்ரொஃபஸராகவோ வேலை பார்க்குறதுன்றது இந்த போதையினாலேயே இது. இப்போ எங்கூட பேசுகிற பல ஆசிரியர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க கையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறாங்க சார். ஏன்னா பெண்கள்லாம் செக் பண்ண மாட்டாங்க, கம்பல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க குழந்தைகளை நீங்கள் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இது எதையுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லை. எப்படி போகுது, யார் கையில் கொடுத்து விடுறாங்கன்னு அந்த லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் செயின் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அது போலீஸ்க்கு தெரியத்தான் செய்யுது. பட் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்ட்ரோல். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது? இல்லை, இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இவ்வளோ நேரம் இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் எந்த அளவுக்கு கல்வி நிறுவனங்களுக்குள்ளேலாம் ரொம்ப சகஜமாக புழங்கிட்டு இருக்குங்கிறது, அதை தாண்டி இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ரயிலில் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியலை, ஒரு பொது போக்குவரத்தில் வந்து பயணம் செய்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்குங்கிற ஒரு சூழல் இந்த திருத்தணி சம்பவத்து மூலமாக நமக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்துலையாவது அரசு வந்து முறையான கவனம் எடுக்கணும்ல. ஏன்னா ஏற்கனவே செப்டம்பர் மாதம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து டாபிக் தான் இந்த ஏறத்தாழ வந்து போதையை போட்டு பிரச்சனை பண்ணுறது, ரோட்டில் இருக்கவங்க அடிக்கிறது. இன்றைக்கே வந்து 2 செய்திகள். ஒன்று வந்து திருத்தணிலேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு பெரியவரை வந்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து சட்டம் ஒழுங்குக்கு இது ஒரு பிரதான ஒரு காரணமாக தான் மக்கள், ஏன்னா நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அப்படிங்கிறப்போ இது வந்து அரசு ரொம்ப கவனம் எடுத்தாகணும்ல. இந்த அரசு உண்மையிலுமே நம்ம டிஎம்கேவை வந்து குறை சொல்லணும்னு ஒரு அதிமுகவில் இருக்காங்க, அதிமுககாரராக நாங்கள் இதை குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இது என்னென்னா, இந்த போதைங்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கான திமுக நிர்வாகிகளுக்கு வருமானத்தை கொடுக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தில் ஒருத்தங்க பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா அவருக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எதிர்க்கணுங்கிறது. அப்போ இந்த நெட்வொர்க் வந்து அதிகாரிங்கிறத தாண்டி அரசியல் பின்புலங்கள் இருக்கிறதுனால தான் பெருசாக டச் பண்ணுறது இல்லைன்றீங்களா? டெஃபினட்டாக சார். நீங்கள் வந்து இப்போ திருத்தணியில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருத்தணியில் இப்போ 2 கேஸ் ஒரே நாளையில் ஒரு 3 நாள் கேப்புக்குள்ளே 2 கேஸ் நடந்திருக்குது. மீடியா வெளிச்சத்துக்கு வந்து 2 கேஸ் அப்படின்னா இந்த விஷயம் வந்து திருத்தணி போலீஸ்க்கு தெரியாமையும் இருந்திருக்காது. சரிங்களா? ஐ மீன் இந்த போலீஸே ஒருத்தர் வந்து கத்தி மிரட்டக்கூடிய சம்பவம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மீடியா வந்து சொல்லாத விஷயம், நோட் பண்ணாத ஒரு விஷயம், ஊடகங்களில் பெரிதாக பேசப்படாத விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு 1000 அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒருத்தங்களை தாக்குறது, ஃபிசிக்கலாக வன்முறை பண்ணுறதோ இல்லை பெரிய அளவுக்கு வெட்டுக்குத்து நடக்கிறதோ, இந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா 1000 கேஸ் நடக்குதுன்னுங்கன்னா அதில் 600 கேஸ் வந்து போதை போட்டுக்கிட்டு எத்தனை வயசு பசங்க, 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்குவேன். அப்போ இது ஒரு பெரிய 60% கேஸ் இதனால தான் நடக்குது அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. பட் ஏன் திமுக அரசாங்கம் அதற்கு கொடுக்கலைன்னா, திமுக அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து 100 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க சார். அப்போ அந்த 100 கோடி பண்ணுறாங்கன்னா, நீ இந்த மகளிர் என்ன வெல்லும் மாநாடா கொல்லும் மாநாடா, இந்த என்ன மாநாடு திருப்பூரில் நடந்தது, அந்த மாநாடு ஒரு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறீங்க. அதுக்கு 100 கோடி நேற்று அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, முந்தா நேற்று. அப்படிங்கும்போது
எங்கேருந்து வரும் அந்த 100 கோடி? நேர்மையாக உழைச்சா 100 கோடி ஒரு அமைச்சர் சம்பாதிக்க முடியாது இல்லையா? அப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் மணல் கடத்துனீங்க, வேறு பாட்டிலுக்கு 30 ரூபா வரைக்கும் வாங்குனீங்க, அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது இப்போதைக்கு. இங்கே வந்து ஒரு திமுகவோட கட்சி மாவட்ட அளவில் நிர்வாகிகளாக இருக்காங்க பாருங்களா, அவங்களுக்கு தெரியாமலும் அந்த மாவட்டத்தோட எஸ்பிக்கு தெரியாமலும், போலீஸ் துறையில் இருக்க எஸ்பிக்கு தெரியாமலும் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தெரியாமலையும் இந்த நெட்வொர்க் வந்து செயல்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கும் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கும் சில கோடிகள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இது வந்து ஈஸியாக மணி மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது இந்த நெட்வொர்க். அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். அதனால் இன்றைக்கி இப்போ வந்து மாசு சொல்லிட்டு போகிறார்ல, மாசுவுக்கு எனக்கு தெரியும் சார், சென்னையில் யார் கொடுக்குறா, எங்கே கொடுக்குறா, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதன் மூலயமா அவருக்கு எவ்வளோ வருமானம் போகுதுங்கிறதெல்லாம் உண்மை தான். பட் அது அவர் சொல்ல முடியுமா? அதனால சொல்கிறார், நீ சொல்லிப்பாரு. இந்த இது வடிவேல் சொல்ல அப்படிங்கிறது வடிவேல் சொல்ல, நீ தான் தைரியமான ஆச்சே, சொல்லும் பாருல, அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்லு, அப்புறம் உன்னை வெட்டுறம் பாருன்னு. சென்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னன்னா, சென்னைக்கு மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே தான் வந்து கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய லெவலில் நினச்சிருக்கேன். ஒரு குக்கிராமத்தில் போய் சேருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட நெட்வொர்க் எவ்வளோ வலிமையானதாக இருக்கணுங்கிறத யோசிக்கணும். அப்போ இது கவர்மெண்ட்டை வந்து என்னென்னா தனக்கு ஈஸியாக மணி மேக்கிங்க்கு வந்து ஈஸியஸ்ட் வே அப்படின்றதுனால இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த விரும்பவில்லை. அதுதான் இதில் இருக்கிற உண்மையான ஒரு விஷயம். பட் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி.